அப்போஸ் நடபடிகள் இப்போ முதல் நூற்றாண்டில் எழுப்புதல் உண்டானது இல்லை? அப்போஸ் நடபடிகள் தான் எழுப்புதல் செய்தியை பார்க்கிறோம். அப்போஸ் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. பைபிளை திருப்புங்க. எத்தனையோ முறை கேட்டது தான். ஆனால் இன்னைக்கு நீங்கள் அதை பார்க்கும்போது புதுவிதமாக ஆவியானவர் இந்த வசனங்களை உங்களுடைய இருதயத்தில் பதித்தருளுவாராக. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்பொழுது அப்போஸ்தலர் தவிர யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். எருசலேமில் தான் எழுப்புதல் ஆரம்பிச்சிரு. எருசலேமில் தான் 3000 5000 திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டு பெரிய ஒரு மாற்றம் உண்டானது. அந்த எருசலேமுக்குள்ள உபத்திரம் வந்தது. பாருங்க, சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. சபைக்கு துன்பம் உண்டாயின யாருக்கு? விசுவாசிகளுக்கு. விசுவாசிகள் தாக்கப்பட்ட மிகுந்த துன்பம். கிறிஸ்தவன்னா அடி, இயேசு கிறிஸ்தவன் அவன் அடி கொல்லுன்ற மாதிரி உபத்திரம் வந்தது. எல்லாம் செதறி போனார்கள் என்பதாய் பார்க்கிறோம். யாரும் மூலையில் உட்காந்து அழுது கொண்டு இருக்கவில்லை. யாரையும் முக்கில் உட்காந்துட்டு ஐயோ எங்களை அடிக்கிறாங்களே, கிறிஸ்தவங்களை துன்பப்பட்டு நிற்கல. அவங்க இயேசுக்குள்ள நிலைத்திருந்தார்கள். ஒருத்தரும் பின்மாற்றம் அடையவில்லை. சுவிசேஷத்தை தீவிரமாய் அறிவித்தார்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் பாருங்க, முதல் 2 வசனம் பாருங்க. பைபிளை திருப்பங்க பாருங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய இயேசுவை பின்பற்றுகிற புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாவரும், ஆண்கள் பெண்கள் 2 பேரையுமே அவன் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். ஒரு வாலிபன், சவுல் என்கிற வாலிபன், மத வெறியோடு இருந்தான். யூத மத வெறி அவனுக்குள்ள இருந்தது. அதனால இந்த இயேசுன்னு சொன்ன அவங்களை அடிக்கணும், கொல்லணும், ஜெயிலில் போடணும். வீடு வீடா நுழைஞ்சு ஆண்கள் பெண்களை கிறிஸ்தவங்க எங்கெங்க இருக்காங்கள கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுமைப்படுத்தினான். இதெல்லாம் நடந்தது முதல் நூற்றாண்டிலேயே. யாரும் முன்வைத்த கால பின் வைக்கல. அடி வாங்கினாங்க இயேசுக்காக. அடி ரத்த சிந்த நாங்கள் இயேசுக்காக. 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான்கிற வாலிபன் ரத்த சாட்சியாய் மரித்தான். ஐயோ அம்மா என்னை கொள்றாங்களே, நியாயமில்லைலாம் கேட்கல. பிதாவையும் உடைய கைகளிலே நாவியை ஒப்புவிக்கிற இயேசுவை போல மரிக்க ஒப்பு கொடுத்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். வீடுகள் தோறும் நுழைந்து எங்கெல்லாம் இயேசுவை சொல்றவங்க இருக்காங்களோ அழைச்சி கொண்டு வந்து ஜெயிலில் போட்டான், போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தினான். அவங்களை காவலில் போடுவித்து சபையை துன்பப்படுத்தி, துன்பம் கிறிஸ்தவங்களுக்கு துன்பம் எவ்வளோ பாடு பாருங்க. எழுப்புதல் நடந்தது, அற்புதம் நடந்துச்சு, பெரிய காரியம் நடந்துச்சு. அதே சமயத்தில் எங்களுக்கு வீடுகள் தோறும் உபத்திரம். அவ கிறிஸ்தவன்னு சொன்னாலே பயம். அவங்க இந்த வீடுகளுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. சவுல் என்கிற வாலிபன் ஒரு கூட்டத்தை திரட்டி கொண்டு போய் இதெல்லாம் செய்து கொண்டிருந்தான். ஆனால் ஒருவரும் பின்வாங்கவில்லை. இயேசுவில் நிலைத்திருந்தாங்க. இயேசுக்காக அடிபடுவது பாக்கியம் என்று சொன்னாங்க. இயேசுக்காக நிந்திக்கப்படுவதை பாக்கியமாய் கருதினார்கள் என்பதாகத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 41ஆவது வசனத்தை பாருங்க. சீஷர்களை அடித்து வேதனைப்படுத்தின போது என்ன சொல்றாங்க? இயேசுவின் நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே வந்தாங்க. அவமானப்படுத்துறாங்க, பொய் குற்றச்சாட்டு சொல்றாங்க, அடிக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க இயேசுக்காக அவமானம் அடைவதற்கு நாம் பாத்திரவான்கள். சந்தோஷப்பட்டாங்க. இயேசுக்காக நிந்திக்கிறாங்க, பரிகசிக்கிறாங்க, கேவலம் பேசுற, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. என் இயேசு எனக்காக சிலுவையில் எவ்வளவு நிந்திக்கப்பட்டார், பொய்யான குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது, அவமானப்படுத்தப்பட்டார். அந்த மாதிரி இயேசுக்காக நானும் அவமானப்படுவது பாக்கியம் கருதி சந்தோஷப்படுங்க. அதை விட்டுட்டு சோர்ந்து என்ன விட்டு பேசுகிறாங்க, எழுதுறாங்க, சொல்கிறாங்க, சொல்லதான் செய்வாங்க. நான் ஆரம்பத்தில் அழுதேன், இவ்வளோ பேச ஆண்டு அப்படி தான் பேசுவான், அப்படி தான் வாட்ஸ்அப்பில் நியூஸ் போடுவான், பொய்யா பேசுவான், பொய்யா சொல்லுவான், இல்லாத போலெல்லாம் அபாண்டமாக சொல்லி உன்னை சோர்ந்து போக பண்ண ஊழியத்தை முடக்க நினைப்பான். பைபிளை வச்சுக்கிட்டு இருக்கனவே பேசுவான். இவங்க யார்? இவங்க ரோமர்களாக வந்து அடிமைப்படுத்தினாங்க. பழைய பாட்டை கையில் வச்சிருந்த சவுலும் அவங்க சார்ந்தவங்க தான் கொடுமைப்படுத்தினாங்க. அவங்க தான் இது மாதிரி பண்ணுவாங்க நிறையா. அவங்களும் அவங்களுக்கு சாதகமாக அவங்க கூட சேர்ந்து கொள்வாங்க, ஏறரு கூட சேர்ந்து கொண்ட மாதிரி சேர்ந்து கொள்ளுவாங்க. அப்போ இதெல்லாம் நடக்கும். அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவுக்காக வரக்கூடிய அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். நான் அப்படி தான் துடிப்பேன். உங்களை பற்றி இப்படி ஒரு நியூஸ் போட்டிருக்குது, ஒருத்தர் இப்படி பேசுகிறேன், அப்படி பேசுகிறேன், அப்படியா? நான் போய் ஆண்டவர் கை வைத்து, ஆண்டவரே இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உண்மை அவமானப்படுத்தினாங்க, உண்மையில பொய்யான குற்றச்சாட்டெல்லாம் சொன்னாங்க, உங்களை பிசாசு பிடித்தவன் நாங்கள் மென்டல்னு சொன்னாங்க. என்னையும் அப்படி சொல்லும்படியான பாக்கியம் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? வருகையில் தான் அதனுடைய பலனை பார்க்க முடியும். அந்த சந்தோஷம்
சந்தோஷப்படுங்க. உபத்திரவத்தில் சோர்ந்து போகாருங்க, முறுமுறுக்காருங்க. ஆண்டு நான் ஜெபிச்ச ஒன்று நடக்கலையே, நான் கேட்டேன் ஒன்று தரலையே. உயிரையே கொடுத்துருக்கிறார்ல, உங்களுக்கு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார்ல. அவர் மேலே நம்ம வச்சிருக்கிற அன்பு எதுக்கு? வெறும் உலக காரியத்துக்கு தான் அவரை நேசிக்கிறீங்களா? வெறும் சாப்பாட்டுக்கும் வேலைக்கும் மார்க்குக்கும் தான் அவரை நேசிக்கிறீங்களா? அதை விட பெருசு, பரலோகத்தில் உங்களுக்கு வீடு கட்டி கொண்டு இருக்கிறாரு, உங்களை மோட்சத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தாரு. நீங்கள் எது மேலே உங்களோட இருதயத்தை வச்சிருக்கிறீங்க? இயேசுவின் மேலே இருதயம் வைங்க. பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இவ்வளோ பாடுபட்ட போது என்ன செஞ்சாங்க தெரியுமா? அடுத்த வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 8:4 சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். வீடுகள் தோறும் பிடிச்சிட்டு வந்து ஜெயிலில் போட்டு கிறிஸ்தவங்களை அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அவங்க அழுது கொண்டு இருக்கல, எங்கும் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆப்போசிட்டாக நடக்கிறோம். யோசிங்க, வசனத்தின்படி நடக்கணும். சபை வசனத்தின்படி நடக்கணும். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ ஊழியங்கள் வசனத்தின்படி நடக்கணும். உலக மக்களை போல நடக்கக்கூடாது. ஊழி சுவிசேஷத்தை தீவிரப்படுத்துங்க. எங்களை பற்றி என்னென்ன பேசுகிறான், எழுதுறான், திட்டுறான், பொய்யான செய்தியெல்லாம் சொல்கிறான். இப்போ நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்குறோம். இனி இந்த கொரோனா முடிஞ்ச உடனே தீவிரமாக சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறோம். அடித்தாலும் மிதித்தாலும் கொன்னாலும் வேக வேகமாக தெரு தெருவா வீதி வீதியா எல்லாருக்கும் இந்த ரட்சகரை சொல்லிடணும். அவ்வளோதான். அதுக்கு தான் ஒப்பு கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு சபையும் அப்படி எழும்ப போகிறாரு. எதுதான் எழுப்புதல்? ஓடி ஒளிவதல்ல, உபத்திரவத்தை கண்டு ஓடி ஒளிவது அல்ல. தைரியமாக சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. பாருங்க, 2 அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே சொன்னது சில சமயம் 2-3 முறை கேட்ட பிறகு தான் இருதயத்தில் ஆழமாக பதியும். எல்லாம் கவனிங்க. இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டம் இந்தியாவுடைய கடைசி மாவட்டம், தென்கோடியில் இருக்கிற மாவட்டம். இன்றைக்கி எல்லாருமே அதை தான் ரொம்ப கவனமாக பார்க்குறாங்க. அங்கே கிட்டத்தட்ட 48% கிறிஸ்தவர்கள். கேத்தலிக், சிஎஸ்ஐ, எல்எம்எஸ், சால்வேஷன் ஆர்மி, லுத்தரன், பெந்தகோஸ்த சபைகள், இண்டிபெண்டன்ட் சபைகள் என்று சொல்லி 48% கிறிஸ்தவர்கள். எப்படி இவ்வளோ அதிகமான கிறிஸ்தவங்க வந்தாங்க ஐயா இந்த மாவட்டத்தில் நினைக்கிறீங்களா? 1804 வருஷம் ரிங்கல் தோபே என்கிற மிஷினரி, அவர் ஒரு எல்எம்எஸ், லண்டன் மிஷினரி சொசைட்டி சார்ந்தவர். அங்கிருந்து அனுப்பப்பட்டார் இங்கிலாந்திலிருந்து. தரங்கம்பாடி, நாகப்பட்டினத்தில் இருக்கிற தரங்கம்பாடி தான் அப்போ ஏர்போர்ட்டாக இருந்தது. வெள்ளக்காரங்காலத்தில் அங்கே தான் கப்பல் நிற்கும். கப்பலில் பிரயாணப்பட்டு வரணும். சில சமயம் 6 மாதம் கப்பலில் பிரயாணப்படணும். யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறதுக்குள்ள அப்படியே டயர்ட் ஆகிரும். 6 மாதம் கடலில் கப்பலுக்குள்ளே இருக்கேன்னா அப்படி பிரயாணப்பட்டு அப்பொழுது தென் திருவாங்கூர், கன்னியாகுமரி மாவட்டம் அந்த காலத்தில் 1800களில் தென் திருவிதாங்கூர் கேரளாவுடைய அந்த ராஜாக்குடைய ஆட்சியின் கீழே இருந்தது. இப்போ உள்ள கன்னியாகுமரி மாவட்டம் அன்றைக்கு தென் திருவிதாங்கூர் என்று அழைக்கப்பட்டது. திருவாங்கூர், தென் திருவாங்கூர் என்று அழைக்கப்பட்டது ராஜாக்குடைய ஆட்சி காலம். அதனால் அதிகமான மக்கள் மலையாளம் பேசக்கூடிய மக்கள். இப்பவும் கன்னியாகுமரி மாவட்டம் போனால் தமிழும் பேசுவாங்க, நிறைய பேருக்கு மலையாளமும் நல்லா தெரியும். மலையாளம், அதனால் இவருக்குள்ள அந்த பாரம் அந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று மலையாளத்தை கற்றுக்கொண்டார். பாருங்கள், 1804 வருஷம் டிசம்பரில் தான் வந்தார். டிசம்பர் 4ஆம் தேதி. அப்போ 1806 வருஷம் மயிலாடுக்கு ஊழியத்துக்கு வந்துட்டார். ஒரே வருஷத்துக்குள்ளே அந்த மொழியை கற்றுக்கொண்டார். ஏன்? சுவிசேஷத்தை அறிவிக்கணுன்ற ஒரு ஆத்திரம், அந்த வாஞ்சை. அப்போ வேதமாணிக்கம், ஞானமுத்து என்ற 2 பேர் அவங்க இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. தஞ்சாவூருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போன போது ஸ்வாட்ஸ் ஐயர் என்கிற இந்த வெள்ளக்காரர் அழகாக தமிழில் பேசுகிறாரு. என்ன சொல்கிறான்னு கேட்க போனால், வானத்தையும் பூமி உண்டாக்கிய ஆண்டவரை பற்றி அறிவித்தரை அறிந்து அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. வேதமாணிக்கம், ஞானமுத்து இன்றைக்கு அவருடைய குடும்பங்கள் மயிலாடியில் இருக்கிறாங்க. மயிலாடியை சார்ந்தவர்கள். அவங்க மூலமாக தான் ரிங்கல் தோபை மிஷினரி ஸ்வாட்ஸ் ஐயர் மூலமாக அனுப்பப்பட்டு அவர் மயிலாடிக்கு வருகிறார். மயிலாடியில் சுவிசேஷம் அறிவித்து அந்த மாவட்டம் முழுதல் அறிவித்து ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு சின்ன இடத்துக்குள்ள குடிசை அமைத்து தியாகத்தோடு ஊழியம் செய்தார். நல்ல கவனிங்க, அந்த சமயத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே ராஜாவினிடத்தில் பெர்மிஷன் வாங்கித்தான் அந்த நாட்கள் ஆலயம் கட்ட முடியும். அதனால மயிலாடியில் ஒரு இடத்தை இந்த 2 தேவ மனிதர்கள் கொடுத்தாங்க. வேதமாணிக்கம், ஞானமுத்து என்கிற அந்த குடும்பத்தார் அந்த சொந்த இடத்தை ஆலயம் கட்ட கொடுத்ததுனால அதுக்கான பெர்மிஷனுக்காக ராஜாவுக்கு மனு அனுப்பப்பட்டது. அந்த சமயத்தில் திவான் வேலு தம்பி என்கிற ஒரு மனிதர், அவருக்கு கிறிஸ்தவங்களை கண்டாலே பிடிக்காது. ஒரு வெறியோடு இருந்த ஒரு மனிதர் அந்த காலத்திலேயே. அவர் பார்த்தார், இவ்வளோ கிறிஸ்தவங்களா, இவ்வளோ பேர் ஏசுன்றாங்களா, இருக்க விடக்கூடாது, ஒரு கிறிஸ்தவனை கூட இருக்க விடக்கூடாது, ஆலிங்கட்டை விடக்கூடாது என்று அவர் எதிர்த்து திருவாங்கூர், அங்கிருந்து திருவாங்கூர் படையோடு கூட ஒரு ராஜாவுடைய படையோடு கூட கிறிஸ்தவர்களை எல்லாம் அழித்தார். வீடு வீடாக
கிறிஸ்தவர்களை தேடி தேடி கொலை செய்கிறார். அவர் செய்தது என்ன தெரியுமா? அவனுடைய கழுத்தை வெட்டி கொண்டது இல்லை, கையை வெட்டிடுறது, 2 கையை வெட்டிடுறது, 2 காலையும் வெட்டிடுறது, குற்றுயிராய் போடுவது, அவங்கள ஊனமற்றவங்களை ஆக்குறது, அப்படியே வெட்டி ஆற்றிலே போடுவது, குளத்திலே போடுவது. 3000 கிறிஸ்தவங்க 1800களிலேயே பாதிக்கப்பட்டாங்க. ஏன் தெரியுதா? இரத்த சாட்சிகள் முதலாவது அதிகமாக எழும்பின இடம் கன்னியாகுமரி மாவட்டம். அவ்வளோ ஒருத்தரும் பின்வாங்கலை. நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, இயேசுக்காய் சாகுறோம் என்று நின்னாங்க. இவர் எதிர்ந்து திவான் வேலுத்தம்பி எதிர்பார்த்தபடி ஒருவரும் பின்வாங்கவில்லை. இயேசுவை விட்டு இயேசுக்காக மறிக்க ஒப்பு கொடுத்தாங்க. நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் மறிச்சாங்க. கை கால்கள் வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மறித்தார்கள். அவங்க இயேசுக்காக நின்றாங்க. சாகிறதற்கு தங்கள் ஒப்பு கொடுத்து நின்றார்கள். கடைசியில் அதிகம் பாதிக்கப்பட்டவங்க அதில் மயிலாடி கிறிஸ்தவங்க தான் அதிகமான பேர் இரத்த சாட்சியாக மறிச்சாங்க. அப்பொழுது கர்னல் மெக்காலே அவருடைய முயற்சியினால் திருவாங்கூர் ராஜாவனுடைய படை படுதோல்வி அடைந்தது. அவன் தோல்வி அடைந்ததினால திவான் வேலுத்தம்பி தற்கொலை பண்ணி மறித்தான். இதுதான் சரித்திரம். அவன் கொலை செய்து அவன் தற்கொலை பண்ணி மறித்து விட்டான். அதன் பிறகு ஆலயம் கட்டப்பட்டது. மயிலாடியில் 1809 வருஷம் முதல் தேவாலயம் மயிலாடியிலே கட்டப்பட்டது. இப்பவும் இருக்கிறது. மயிலாடியில் முதல் ஆலயம் கட்டப்பட்டது. 1816 ரிங்கல் தோபை தன் தாய்நாட்டுக்கு திரும்பி போனார். யோசித்து பாருங்கள், ஊழியக்காரங்க இன்றைக்கு ஊழியம் செய்கிற என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். 10 வருஷம் அவர் ஊழியம் செய்தது 10 வருஷம்தான். அந்த 10 வருஷத்துக்குள்ளே ஒரு மொழியை கற்று அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை ரட்சிப்புகளை நடத்தி பல சபைகளை உருவாக்கி விட்டார். 10 வருஷ ஊழியம். இன்றைக்கி 25 வருஷமாக ஊழியம் செய்து நம்ம என்னத்தை செஞ்சிட்டோம்? 40 வருஷமாக ஊழியம் செய்து என்னத்தை பண்ணிட்டோம்? யோசிங்க. ஏன் 10 வருஷம் ஊழி? அந்த காலத்தில் ராஜாக்களுடைய ஆட்சி காலம் கொடூரமாய் வெட்டி கொலை செய்யப்பட்ட எதிர்ப்பு நிறைந்த காலத்திலேயே 10 வருஷத்துக்குள்ள இத்தனை ஆயிரம் பேரை ரட்சிப்புகளை நடத்தி இத்தனை சபைகளை உருவாக்கி இருக்கிறார். வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு மிஷனரி தியாகத்தோட. ஆனால் நான் ஊழியம் கத்தர் அழைச்சாரு, தரிசனம் கொடுத்தாரு, வந்துட்டேன்னு சொல்லிக்கொண்டு 10 வருஷம் 20 வருஷமாய் 25 வருஷம் 30 வருஷமாக ஊழியம் செய்து எத்தனை சபைகளை ஸ்தாபித்திருக்கிறோம், எத்தனை ஆத்துமாக்களை இயேசுவுடைய வழி நடத்தி இருக்கிறோம். வேறு சபையில நீங்கள் கூட்டி சேர்க்கறது கூட நம்ம பெரிய ஆத்மாரையும் பண்ணிட்ட மாதிரி நினைக்கிறோம். இயேசுன்ற பெயரையே அறியாத மக்கள் எத்தனை பேர் ஆண்டுக்குள்ளே நடத்தி இருக்கிறோம். யோசித்து பாருங்க. அன்றைக்கு அந்த கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தாங்க? கண்ணு முன்னால வெட்டி கொண்டு கொண்டு இருக்கிறாங்க. இயேசு வேண்டாங்க, நாங்கள் மதம் மாறின்னு சொல்லிட்டு உயிர் தப்பிடலாம். ஒருத்தரும் பின்வாங்கவில்லை. இயேசுக்குள்ளே நிலைத்திருந்தாங்க. அவங்க இரத்த சாட்சிகளாய் மறித்தாங்க. அவங்கள இயேசுடைய வருகையில் இவங்க காணப்படுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஒரிசாவில் தாக்கப்பட்ட போதும் ஒருவரும் பின்வாங்கவில்லை. இயேசுக்காக நின்றாங்க. இன்றைக்கும் அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கும் அங்கே இருக்கிறாங்க. நின்றாங்க. ஒருத்தரும் பின்வாங்கவில்லை. இயேசுக்காக நிலைத்திருக்கணும். பாடு வரும், உபத்திரம் வரும், அப்படி தான் நடக்கும். எந்த அரசாங்கம் வந்தாலும் நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்காதுங்க. நம்மளை காப்பாற்றக்கூடிய கர்த்தர் தான். அவர் ஒருத்தரை சார்ந்து வாழ பழகுங்க. அவருக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக நில்லுங்க. ஆண்டவர் பாதுகாப்பார். உபத்திரத்தை கண்டு பின்வாங்கிறாதங்க. நிலைச்சிருந்தால் தான் இயேசு வரும்போது மகிழ்ச்சியோடு ஒரு சந்திக்க முடியும். ஆண்டவருக்கு நம்ம இன்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டா ஒரே ஆசீர்வாதம். பணக்காரன் ஆயிடலாம், கோடீஸ்வரன் ஆயிடலாம். நீ வந்து அப்படி இருக்கலாம், காரில் போகலாம், இதில் போகலாம், அந்த அமெரிக்கா பாரு, ஃப்ளைட் வச்சிருக்கா, அது வச்சிருக்கிறான். நீ தயவுசெய்து தவறான காரியத்துக்கு இடம் கொடுத்துறாருங்க. இந்த உலகத்திலையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனக்கு அதில் சந்தேகம் இல்லை. ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை போல் ஆசீர்வதிப்பார். அதனால் கடன் பிரச்சனைலாம் நம்மளை வைக்க மாட்டார், வறுமையில் வைக்க மாட்டார். நீங்கள் கைட்டு செய்கிறது ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த தான் செய்வார். அது மாத்திரம் அல்ல, எப்படி ஒரு பக்கம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறாரோ அடுத்த பக்கம் உபத்திரவம் பாடுகள் உண்டு என்பதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. இயேசுவின் நாமத்தை நிமித்தம் வரக்கூடிய பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் உபத்திரவமே இல்லாமல் ஊழியம் செய்ய விரும்புகிறாங்க. சில சொல்லுவாங்க, அந்த பிரதர் ரொம்ப உபத்திரம் இல்லை, பாடு இல்லை அப்படிம்பாங்க. பாடுபடாமல் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? பாடுதான், நின்று தான், அவமானம்தான் வரத்தான் செய்யும். பொய்யா பேசுவாங்க, எழுதுவாங்க, செய்வாங்க. எல்லாம் நம்ம பேரை கெடுக்கிறதுக்கு என்ன உண்டு எல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு தான் வந்திருக்கிறோம் ஊழியத்துக்கு. பாடுகள் இல்லாமல் என்ன ஊழியம்? இன்றைக்கி எந்த பாடு இல்லாமல் சேஃபாக ஊழியம் செய்ய சில ஊழியக்காரர் நினைக்கிறாங்க. வருகையில் நீங்கள் காணப்படுவீங்களான்னு யோசிங்க. அன்றைக்கு பவுலும் பேதுருவும் அப்போஸ்தலரும் அப்படி நினச்சிருந்தா எப்படி சுவிசேஷம் உலகெல்லாம் பரவி இருக்கும்? யோசித்து பாருங்க. ரிங்கல் தோபே நினச்சிருந்தா 2 வசனம் வாசிங்க. நீங்கள் பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இதை பார்க்குறோம்.
அப்போ இந்த உபத்திரவத்துடைய விளைவு என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 9:31 யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்தாவின் ஆறுதலோடு நடந்து பெருகின. உபத்திரம் வந்தால் சபைகள் பெருகும். உபத்திரவத்தின் வழியாக நம்ம கடந்து போன திரளான ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. கந்தமாரில் இந்த உபத்திரவத்துக்கு பிறகு நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு சாட்சிகளாய் மாறிவிட்டாங்க. அன்றைக்கு சவுல் வீடுகள் தூரம் போய் கிறிஸ்தவங்களை பிடிச்சு ஜெயிலில் போட்டவன் ஊழியக்காரனாய் மாறி அவன் தான் சுவிசேஷத்தை தீவிரமாய் பிரசங்கித்தான். அதுதான் இந்தியாவிலே நடக்க போகிறது. இன்னைக்கு அடிக்கிறவன், நொறுக்கிறவன், தீ கொளுத்துகிறவன், ஊழியரை குறித்து கேவலமாக பேசுகிறவரெல்லாம் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறார்கள். அவங்களை சாட்சியாக எழுப்புவார். இதான் சரித்திரம். பைபிளிலே சொல்லப்பட்டது, உலக சரித்திரத்திலும் எழுதப்பட்டு இருக்கிறது. ஏன் நான் என்ன தானே இயேசுவை கேவலமாக பேசினேன், அசிங்கமாக பேசினேன், கிறிஸ்தவனால அருவருப்பாக நினச்சி பேசினேன். இன்றைக்கி அவரை பற்றி தானே நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். இதுதான் நடக்க போகிறாரு. அதனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் பின்பற்றணும். இப்போ 2-3 வசனம் பாருங்கள். 2 தீமோத்தேயு 3:12 பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளில் மாத்திர நிருபத்திலையும் சபைகளுக்கு விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட அப்போஸ்தலர் 3:12 பாருங்கள். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். மனசில் பதித்துக் கொள்ளுங்க. நான் இயேசுக்கு பிரியமாக நடக்க ஆரம்பித்தா எனக்கு துன்பம் உண்டு, பாடுகள் உண்டு. அறிந்து கொள்ளுங்க. ஒரு மகள் சென்னையில் ஐடி கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணான். கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்க சேர்ந்த உடனே ஃபோன், அங்கிள் அந்த வேலையை விட்டுலான்னு இருக்க, ஏம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், ஒரு லீடர் இருப்பாங்க ஐடி கம்பெனியில், ஒரு லீடர், அவர் கீழே 10-15 பேர் இருப்பாங்கல்ல, அவர் சொல்கிறபடி சொல்கிற வேலையை செய்கிறேன், அவர் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறேன். அது பிறகு என்ன பிரச்சனை, சனிக்கிழமைனா பார்ட்டி, நம்ம வந்து பார்ட்டிக்கு போகணும், அந்த லீடர் தலைமையில் அவர் சொல்கிற இடத்துக்குனா பார்ட்டிக்கு போகணும். சரி, பார்ட்டிக்கு போனால் என்னது, அங்கே குடிக்கிறாங்க, மதுபானம் குடிக்கிறாங்க, இதெல்லாம் செய்யணுன்றாங்க, சினிமா தியேட்டருக்கு போகணுன்றாங்க, நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா வேலை பார்க்க முடியும், இந்த டென்ஷன்லாம் மாறணும். நான் சொல்லிட்டேன், நான் இயேசுவனுடைய பிள்ளை, நான் வரமாட்டேன், இந்த குடிக்கிற இடத்துக்கு வரமாட்டேன், சினிமா தியேட்டருக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் எல்லோரும் என்னை பரிகாசம் பண்ணுறாங்க, எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, சாமியார்ன்றாங்க. அப்படி பேசுகிற மாத்திரம் இந்த லீடர் வந்து எனக்கு கடினமாக வேலை வாங்குறாரு, திட்டுறாரு, அவர் சொன்னபடி கேட்காதனால எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில, அதனால் நான் அந்த வேலையை விட்டுடலான்னு இருக்கேன். நான் சொன்னேன், நீ எங்கே வேலைக்கு போனாலும் இதை ஃபேஸ் பண்ணணும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள், அவங்க உலகத்தின் மக்கள், உலக இச்சைகள், பாவங்கள், பக்தியாக இருந்து கொண்டே எல்லாத்தையும் பண்ணுவாங்க. குடிப்பாங்க, வெறிப்பாங்க, லஞ்சுவாங்க, ஊழல் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பாவம் தப்புன்னு சொல்கிறதுக்கு எந்த கடவுளும் இல்லை. நமக்கு இதெல்லாம் பாவம் என்று சொல்லிக் கொடுக்கிற ஒரு பரிசுத்தமுள்ள கடவுள் இருக்கிறார். வேத சட்டத்தை எழுதி கொடுத்து அவங்களுக்கு இது தப்பாகவே தெரியாது, நமக்கு தான் தப்பு. அப்போ நீ எங்கே போனாலும் இதை ஃபேஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறது, ஆண்டவர்கிட்ட அவங்கள மன்னித்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அவங்களுக்கு அது தெரியல, அவங்க அது உலக சிற்றின்பத்தில் இருக்கிறாங்க. அவங்கள மன்னித்து ஜெபம் பண்ணு, உறுதியாயிரு, வரமாட்டேன், இயேசுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய மாட்டேன், எனக்கு கடினமாக வேலை செய், நான் வேலை செய்கிறேன், எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கடினம் வேலை செய்கிறேன், பாடுகளை சகித்துக்கொள், ஆண்டவர் விட்டு விலகாத. அந்த மகள் தீர்மானம் எடுத்தால், சரி அங்கே நான் இருக்கிறேன், என்ன பாடு வந்தாலும் நான் நிற்பேன், இயேசுக்காக சகித்து கொள்கிறேன், உலகத்தோடு ஒத்து போக மாட்டேன், என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வேன், இயேசுவின் மேலே வைக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள்வேன், நான் வேலை செய்கிறேன். எவ்வளோ நாள் உத்தரப்படுத்துவாங்க, எத்தனை நாள் நெருக்குவாங்க, கொஞ்ச நாள். ஆண்டவர் எல்லாத்தையும் தலைகளாய் மாற்றி விட்டார். உபத்திரம் வேலை செய்கிற இடத்துலையும் வரும். அப்போ அங்கேயும் உடைய விசுவாசத்துக்கு போராட்டம் வரும். நிலைச்சிருக்கணும், உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது, அது வேண்டாம், அதுக்கு இடம் கொடுக்காதுங்க, ஒத்து போகக்கூடாது. நம்ம இயேசு அவருடைய கட்டளை, அதில் உறுதியாக நிற்கணும். உபத்திரம் பாடு வந்தாலும் நிற்கணும். அதான் வசனம் சொல்லுது. 11 வசனம் பாருங்கள். 2 தீமோத்தேயு 3:11 அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். ஊழியர்கள், பாஸ்டர்மார்கள் அறிந்து கொள்ளுங்க, பாடு இல்லாமல் ஊழியம் கிடையாது, துன்பம் இல்லாமல் ஊழியம் கிடையாது. பாடு வரும், உபத்திரம் வரும். நீங்கள் 4 ஆத்மா ரட்சிப்புகளை நடத்திட்டா பிசாசு சும்மா இருப்பானா? ரட்சிப்பு என்பது சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிற மக்களை தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வழி நடத்துவது தான் ரட்சிப்புகளை நடத்துவது. அப்போ சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிற ஆத்மாவை கிறிஸ்துக்குள்ளே நடத்திட்டு அவன் சும்மா இருப்பானா? உங்களை தாக்குவதற்கான ஆட்களை எழுப்புவான், பயமுறுத்த ஆட்களை எழுப்புவான், நிந்தித்து வேதனைப்படுத்தி உங்களை அவமானப்படுத்த என்னென்ன உண்டா எல்லாம் செய்வான். அதுக்கு மத்தியில் தான் ஊழியம் செய்யணும், பாடுகளிலே நிலைச்சு நிற்கணும். எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. பாராட்டு பரலோகத்தில் போகும்போது இயேசு உங்களுக்கு பார்த்து சொல்லுவார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, அந்த ஒரு வார்த்தைக்காக ஊழியம் செய்யுங்க. பாடு உண்டு, நிந்தை உண்டு. இதுதான் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு வருகிற எல்லா ஊழியரை குறித்து நீங்கள் தான் பார்க்கணும். பில்லி கிரகாம்னா எல்லாரும் ஒரு சைடு தானே பார்க்குறீங்க, எல்லாரும் பாராட்டினா நின்று. அதே பில்லி கிரகாம் அவர் பட்ட பாடு உபத்திரம் தெரியுமா அவங்களுக்கு? அவருடைய லைஃப் ஹிஸ்டரி படித்து பாருங்கள்.
அவ்வளோ பாடு, நிந்தை, நெருக்கங்களை அவர் சந்தித்தார். எந்த ஊழியக்காரன உண்மையான ஊழியர்கள் எல்லாரும் இதை சந்தித்திருக்கிறாங்க. அந்த பாடுகளை நிலைச்சு நிற்கணும். சரியா? அடுத்தது 1 பேதுரு 4 அதிகாரம் எடுங்க. 1 பேதுரு பைபிள் 1 பேதுரு 4 அதிகாரம் எடுங்க. பைபிளில் திருப்புங்க. பைபிள் வசனத்தை நல்ல ஆழமாக பதிங்க. அது அப்போ நீ அதில் தேறிட்டீங்கன்னா எந்த ஊழியக்காரனும் உங்களை ஏமாற்ற முடியாது. கடைசி காலத்தில் இந்த மாதிரி சம்பரமாக வாழ்ந்து சோம்பேறிகளாய் வாழ்ந்து வெறும் காணிக்கையை மட்டுமே எய்ம் பண்ணி மக்களை வஞ்சிக்கிற போதகர்கள் எழும்புவாங்கன்னு பைபிள் இருக்குது. அவெல்லாம் எழும்பும்போது நீங்கள் தான் கவனமாக வசனத்தின் மூலமாக ஜெயிக்கணும். பாருங்கள், 1 பேதுரு 4 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து 16 வரை பாருங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். இது பாடுகள், கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகள். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்த மகிழும்படியாக, அதாவது இயேசு வெளிப்படும் போது 2ஆம் வருகையில் நீங்கள் கலிகூர்ந்த மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஆசீர்வாதத்திற்கு மாத்திரம் பங்காளிகள் அல்ல, பாடுகளுக்கும் பங்காளிகள். எல்லாம் கரம் வைத்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நான் பங்காளி. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளி. அவர் நிந்திக்கப்பட்டார், நானும் நிந்திக்கப்படுவேன். அவர் பாடுபட்டார், நானும் பாடுபடுவேன். அவர் அவமானப்படுத்தப்பட்டார், நானும் அவருக்காக அவமானங்களை சகிப்பேன். பாடுகளுக்கு பங்காளிகள். வெறு ஆசீர்வாதத்துக்கு மட்டும் பங்காளிகள் அல்ல, பாடுகளுக்கும் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்க என்று வசனம் சொல்லுது. கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு பேதர் எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். அதை அறிந்து கொள்ளுங்க. நீங்க தப்பு பண்ணிட்டு நிந்திக்கப்பட்டால், கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் அதான் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். யோசித்து பாருங்களேன். என்னென்னோ கேவலமான வீடியோலாம் விட்டு உட்கார்ந்து பேசியெல்லாம் பார்த்தாங்க. அதுக்கு பிறகுதான் இன்னைக்கு இயேசுவை அறியாத திரளான மக்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபையாய் என்னை பயன்படுத்துகிறார். அதுக்கு பிறகுதான் என்னென்னோ வீடியோ போட்டு கேஸ் எல்லாம் போட்டு மோகன்லால் இந்துக்கள் அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டாருன்னு தப்பான செய்தியை பரப்பினாங்க. அதில் உண்மை என்னதுன்னு கேஸ் போட்ட ஆளுக்கே தெரியும். அந்த வீடியோ முழுசாக பார்த்தா தெரியும். எந்த இந்துக்களையும் பார்த்து நான் பேசவும் இல்லை, எந்த பொது மேடையிலும் பேசவும் இல்லை, எந்த சோசியல் மீடியாவிலே நான் இந்துக்களை குறைச்சி அவங்களுடைய தெய்வத்தை குறித்து பேசவே இல்லை. எங்களுக்குள்ளே கூடியிருக்கும் போது பைபிள் வசனத்தை வைத்து எப்படி ஜெபிக்கணும், இந்தியாவில் என்ன இருக்குன்னு சொல்லப்பட்டதை தவறாக திரிச்சு அதை பெருசாக்கி உண்மையை மறைக்கிறதுக்கு பெருசாக்கி கேவலப்படுத்தி எல்லாம் பண்ணினாங்க. மோகன்லால் முடைக்கலான்னு. ஆனால் அதுக்கு பிறகுதான் கிறிஸ்துவை அறியாத ஏராளமான மக்கள் என்னை தேடி வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்க என்ன நடக்குது, இந்த ஆள் என்ன சொல்றான்னு கவனிச்சு இன்றைக்கு தெரியுமா, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர் அல்லாத ஏராளமான மக்கள் என்னை தேடி வர்றாங்க, ஜெபிக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் நம்ம இந்த பாடுபட்டா பலனை காண்போம். அதனால நஷ்டம் கிடையாது. இப்போ ஆயிரக்கணக்கான புறஜாதி மக்கள் இயேசுவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு இப்போ வந்து சொல்றாங்க, எங்க போனாலும் கடைக்கு போனாலும் அங்கே போனாலும் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க சின்ன சின்ன குழந்தைகளை, ஐயா எங்க குழந்தைகளை பிளஸ் பண்ணுங்க. குழந்தை அவன் வீடியோவில் சொன்ன உடனே ஜனங்க நம்புற மாதிரி இல்லை. அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எது உண்மை என்பதை. பொய்யா சொல்றது நிற்காது இல்லை, எத்தனை நாள் நிற்கும்? சொல்றவன் யாருன்னு மக்கள் கவனிப்பாங்கல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவர்களாலே நீங்க தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அதான் நடக்குது, உண்மை. அதனால பயப்படாதுங்க. அதனால் உங்களில் ஒருவன் கொலை பாதகனாகவாவது, திருடனாவது, பொல்லாங்கு செய்கிறவனாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஏமாத்தி அடுத்த ஆள் சொத்தை ஏமாத்தி எடுத்து வஞ்சம் பண்ணி அந்த புறம்போக்கு நிலத்தை எடுத்து இந்த மாதிரி பாடுபடக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுள். நல்ல மகிமைப்படுத்துங்க, பாடுகளை கண்டு சோர்ந்து போகாதங்க என்பதாக வேதம் சொல்லுகிற நாம் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள். அல்லேலூயா. சரி, இப்போ இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்ல கவனிங்க. அது பிறகு அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். என்னன்னு சொன்னால், இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்தோம்ல, ரைட், 1806 தான் அங்கே வந்து திங்கள் தொபை வந்தார். அதே டைமில் திருநெல்வேலி மாவட்டம், இன்றைக்கி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் அன்றைக்கி ஒரே திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தார். அந்த மாவட்டத்தில் என்ன நடந்தது? இன்றைக்கி இவ்வளோ சர்ச்சஸ் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில். இங்கிருந்து இத்தனை ஊழியக்காரங்க எழும்பி இருக்கிறாங்களே, காரணம் என்ன? ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன், நல்ல கவனிங்க. தடிக்கம்பு தாவீது சுந்தரானந்தம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். திருநெல்வேலியில் இருக்கிற கிறிஸ்தவங்களே அறிந்து கொள்ளுங்க, சபை சரித்திரம் தெரியணும். நிறைய வாலிபர்கள் தயவு செய்து இதை கவனிங்க. திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறவங்க, தடிக்கம்பு தாவீது சுந்தரானந்தம் அவர் தான் முதல் இரத்த சாட்சி திருநெல்வேலியில். நான் சொல்லுது முதல் இரத்த சாட்சி, இயேசுக்காக மரித்த ஒரு வாலிபன் அவருக்கு. அதனால தான் இவ்வளோ சபைகள். நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்க. இவர் சாத்தான்குளம் பக்கத்தில் இருக்கிற விஜயராமபுரத்தை சார்ந்தவர்.
அவர் வந்து கிறிஸ்துவை அறியாதவர். விஜயராமபுரம் சாத்தாங்குளம் பக்கத்தில். சிறு வயதிலே அவர் வந்து அம்மா அப்பாவை இழந்துட்டார். அதனால் அவனுடைய சித்தி வீட்டில் வளர்ந்து அங்கே நிறைய பிரச்சனை, கொடுமைப்படுத்தப்பட்டதுனால அது தாங்க முடியாதபடி ஊரை விட்டு வெளியேறி போயிட்டார். எங்காவது போய் பிழைத்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர் வீட்டை விட்டு ஓடிவிட தீர்மானித்து ராஜபாளையத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அந்த வியாபாரிகளோடு சேர்ந்த ராஜபாளையம் வந்து அங்கே வந்து சின்ன சின்ன கூலி வேலை செய்து இளம் வயசில் கஷ்டப்பட்டு இருக்கிறார். அப்போ ஒரு வியாபாரி இவரை பார்த்துட்டு அழைச்சிட்டார், தஞ்சாவூருக்கு வர்றியா, நீ வந்து அங்கே நிறைய பிஸ்னஸ் எல்லாம் நடக்குது, உனக்கு வருமானம் கிடைக்குமேன்னு சொல்லி தஞ்சாவூருக்கு அழைத்து கொண்டு போனார். அப்போ இளம் வாலிபனாய் தஞ்சாவூருக்கு போன இவர் தஞ்சாவூர் தெருவில் ஒருவர் பிரசங்கம் பண்றார். வெள்ளைக்காரர் ஒருவர் பிரசங்கம் பண்றார். ஸ்வாட்ஸ் ஐயர், ஒரு மிஷினரி ஸ்வாட்ஸ். அவர் வந்து அந்த நாட்களில் தஞ்சாவூரில் ராஜ குடும்பத்தோக்கு ஆலோசகராக இருந்தவர். அந்த நல்ல ஒரு அன்பான தெய்வம் ஸ்வாட்ஸ் ஐயர். அவருடைய தெருவில் நின்று பிரசங்கம் பண்றார். பாஸ்டர்மார்கள், போதகர்கள், ஊழியக்காரங்க, என்ன மாதிரி ஆட்கள் எல்லாரும் கவனிங்க, தெருவில் பிரசங்கம் பண்ணினார். என்னைக்காவது தெரு பிரசங்கம் பண்ணியிருக்கீங்களா? தெருவில் இறங்குங்க. இனிமேல் நீங்கள் தெருவில் இறங்கி பிரசங்கம் பண்ணாதான் சபை வளரும், கர்த்தர் சபை ஆசீர்வதிப்பார், கொரோனா முடிவுக்கு வரும். தெருவில் இறங்கி பிரசங்கம் பண்ணுவேன் ஒப்பு கொடுங்க, கொரோனாக்கு முடிவு வந்துடும். வெறும் சபைக்குள்ளே வரவங்களுக்கே சொல்லி 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 அடிமையாக வைக்க நினைக்காருங்க. வெளியில் இருக்கிற ஆத்துமாக்கள், மந்தியில் இல்லாத ஆடுகள் எனக்கு உண்டு. வெளிநாட்டிலேருந்து வந்த ஸ்வாட் செய்ய ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். தெருவில் நின்று தமிழில் பிரசங்கம் பண்ணுவதை இவர் கவனித்தார். அதில் ஈர்க்கப்பட்டு தான் யார் இருந்தாலும் இளக்காரன் தமிழில் பேசுகிறாரு, புதுசாக அவர் கடவுளை பற்றி சொல்கிறாரு போன போது அவர் மூலமாக இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்ததை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இவர் சின்ன பையன். அதனால ஸ்வாட்ஸையர் சொன்னார், நீ படித்தா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம், நீ படிக்கிறியா தம்பின்னு சொல்லி அவர் தான் படிக்க வைத்தார். ஸ்வாட்ஸையர் அந்த தம்பி அவர் வந்து படிக்க வைத்தார் ஸ்கூலில் சேர்த்து. அவர் ஸ்கூல் படிப்பை முடித்த பிறகு ஊழியம் செய்யணும்னு சொல்லி இறையியல் கல்வி பயின்று பட்டம் பெற்றார். பைபிள் காலேஜில் படித்து பட்டம் பெற்றார். அந்த பட்டம் பெற்று தாவீது உபதேசியாராக பிரதிஷ்டை செய்யப்பட்டார். தாவீதுன்னு பேர் கொடுக்கப்பட்டு உபதேசியாராக பிரதிஷ்டை பண்ணப்பட்டார். அவருக்கு என் சொந்த ஊருக்கு போய் என் சொந்த மக்களுக்கு இயேசுவை அறிவிக்கணும், சுவிசேஷம் சொல்லணும்னு பாரம். அதை ஸ்வாட்ஸையருக்கு தெரிவித்தார். என் சொந்த மக்கள் இந்த கடவுளை அறியாமல் இருக்கிறாங்க, நான் போய் அந்த மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்டதுனால ஸ்வாட்ஸையர் அவர் அனுப்பி வைச்சார். நீ போய் சொந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல். அப்பொழுது தஞ்சாவூர்ல இருந்து கால்நடையாகவே திருநெல்வேலிக்கு மாவட்டத்துக்கு வந்து சாத்தாங்குளம் அருகில் உள்ள சொந்த கிராமத்திற்கு வந்து சேர்ந்தார். இதான் அவர் குறித்த ஒரு சரித்திரம். சின்ன முத்து என்று அழைக்கப்பட்டவர். அவருடைய சொந்த பேர் சின்ன முத்து. தாவீது சுந்தரானந்தம் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டது. அவர் செத்து போயிட்டார்னு நினைச்சாங்க. சின்ன வயசுல ஓடி போயிட்டார்ல அந்த ஊர் மக்கள், அவன் செத்து போயிட்டார்னு நினைச்சா இவரு போய் நிற்கிறார். எப்படி நிற்கிறாரு? எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அந்த காலத்தில் போதகருடைய உடை என்பது வேஷ்டி, மேலே ஒரு கோட்டு மாதிரி போட்டிருப்பாங்க, கருப்பு கோட்டு மாதிரி போட்டு தலைப்பாக வச்சிருப்பாங்க. அவங்க தான் அப்போ கிறிஸ்தவ ஊழியர்கள். பாருங்க, இது மாதிரி தான் வேஷ்டி உடுத்தி ஒரு கருப்பு கோட்டு போட்டு இவங்க வந்து ஊழியர்கள். இப்போ அங்கி போடுறாங்கல்ல, அதுக்கு பதில் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. அவருடைய சொந்த ஜனங்கள் இவர் இப்போ இயேசு பற்றி சொன்னவன குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. சாத்தாங்குளம் பகுதியில் திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவருடைய ஊரை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் போய் ஊழியம் செய்தார். தெரு பிரசங்கம் இயேசுவை பற்றி எல்லாருக்கும் சொல்லி ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அதனால ஞானஸ்நான திருவிழா என்று நடத்தி ஆயிரக்கணக்கான பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். இவர் மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கிராமமாக போய் சுவிசேஷம் அறிவித்து எப்படி இந்த சுவிசேஷம் வந்தது, எப்படி சபை வந்தது கவனிங்க. வாலிபர்களே, இன்னைக்கு பெரிய பெரிய கோபுரத்துக்கு கட்டி ஊட்டு சர்ச்சுக்குள்ள போய் சண்டை போட்டு கொண்டு அரசியல் பண்ணி கொண்டு இயேசுவின் நாமத்தை கேவலப்படுத்தி கொண்டு இருக்கிற சபை தலைவர்கள் கவனிங்க. எப்படி வந்தது சபை என்று தெரியுமா உங்களுக்கு? ஒரு வாலிபன் ஊரா போய் தெருவா போய் இயேசுவை அறிவித்து ஜனங்களை கொண்டு வந்தார். இதை கண்ட ஊர் ஜமீன்தார்கள், அந்த காலத்தில் ஜமீன் ஆட்சி, ராஜாக்கள் ஆட்சி, கிராமங்களில் ஜமீன், பல கிராமங்களில் ஜமீன்தார்கள் இவருடைய ஊழியத்தை கண்டு பயங்கரமாக எதிர்த்தாங்க. எல்லாரும் இயேசு இயேசுன்றான், எல்லாம் இயேசு கிறிஸ்துன்றான், இனிமேல் நம்ம சொல்றபடி கேட்க மாட்டானேன்னு சொல்லி அவங்க தங்களை உயர்ந்த ஜாதியாய் நினைத்து மக்களை அடிமையாக்கி வச்சிருந்தாங்க. இப்போ சுவிசேஷம் அறிவிச்ச உடனே இவங்கெல்லாம் நாங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள்னு மாறின உடனே இப்போ ஜமீன்தார்களுக்கு என்ன பயம்? இவங்க எல்லாம் வந்து நம்ம அவங்களை தாழ்ந்த ஜாதியை அடிமையாக்கி வச்சிருக்கிறோம், நம்மகிட்ட அடங்கி இருக்க மாட்டானே. அதனால தான் இன்றைக்கும் வட இந்தியாவில் கிறிஸ்தவ மிஷன்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க யாரு? உயர்ந்த ஜாதி என்று தங்களை ஜாதி பெருமையாய் நினைத்து ஏழைகளை அடிமையாக்கி வச்சிருக்கிறவங்க தான் எதிர்க்கிறாங்க. ஏன்னா இவங்க ரட்சிக்கப்பட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டா அவங்க வந்து உயர் ஜாதி மக்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டாங்களேன்னு சொல்றதா உண்மை பிரச்சனை. இதை மதம் என்கிற பெயரில் ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க இந்தியாவுக்குள்ள. என் கூட வாங்க, நீங்கள் சந்தேகப்பட்டாங்க, நான் கூட்டு போகிறேன், குஜராத்துக்கு கூட்டு போகிறேன், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், என் கூட வாங்க, அந்த கிராமத்துக்கு கூட்டு போகிறேன், நீங்கள் பாருங்க அங்கே என்ன நடக்குன்னு.
நிறைய காரியத்தை மறைச்சிட்டு இந்த உயர் ஜாதி ஆட்கள் இவங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு படிக்க வச்சிட முதல் தலைமுறை. நீங்க எப்படி பாருங்க, இந்தியாவில் ஆதிவாசி மக்கள் முதல் தலைமுறை டாக்டர் வந்திருக்கிறாங்க, முதல் தலைமுறை நர்ஸ் வந்திருக்கிறாங்க, முதல் தலைமுறை போலீஸ் அதிகாரி வந்திருக்கிறாங்க, முதல் தலைமுறை லாயல் வந்திருக்கிறாங்க. யார் மூலமா? கிறிஸ்தவ மூலமா சுவிசேஷம் அறிவிச்சு படிக்க வச்சதுனால. இது அவங்களுக்கு பிடிக்கல உயர் ஜாதிக்கு. அதை வச்சுதான் மதன்ற பேரில் மக்களை ஏமாத்தி மத தீவிரவாதத்தை பரப்பி இதை தடுக்க முயற்சிக்கிறாங்க. இங்க மத மாற்றமே கிடையாது. ஏசென்று ஆண்டவரை சொல்றோம், படிக்க வைக்கிறோம், நீ படிச்சு முன்னேறுப்பா, நீ வழி உண்டாக்கி கொடுக்கிறோம். அதை எதிர்க்கிற ஒரு கூட்டம் உயர் ஜாதி என்கிற ஜாதி பெருமையில் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு சிறு கூட்டம் தான். அன்றைக்கு ஜமீன்தார் என்ற பெயரில் அந்த கூட்டம் திருநெல்வேலியில் ஆளுகை செய்து கொண்டு இருந்தாங்க. அடிமையாக வச்சிருந்தாங்க மக்களை, அடியாட்களை வச்சிருந்தாங்க ஜனங்களை. இப்போ அவன் எல்லாம் கிறிஸ்தவனை இயேசுவை ஏற்றுக்கொண்டு கடவுள் பிள்ளை ஆயிட்டா நமக்கு கீழ்ப்படிய மாட்டான்னு சொல்லி அவங்க எதிர்த்தார்கள். விசுவாசிகளை ஜமீன்தார்கள் உபத்திரவப்படுத்தினாங்க, கிறிஸ்தவங்களை உபத்திரவப்படுத்தினாங்க. அப்பவே நல்லா கவனிங்க, திருநெல்வேலியில் பெரிய உபத்திரவம். அதனால அவங்க காட்டுக்குள்ள ஓடி ஒளிந்தாங்க. 2008 ஒரிசாவில் நடந்தது, 1800 தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில நடந்தது. அடிச்சு கொடுமைப்படுத்தி அவங்க பார்த்து பயங்கரமான அடியாட்களை வச்சு காட்டுக்குள்ளே ஓடி ஒளிந்தார்கள். இப்படி விரட்டப்பட்ட விசுவாசிகள் காடுகளை ஓடி ஒளிஞ்சாங்க, கிராமத்தில் இருக்க முடியாது. அதனால இவர் ஒரு இடத்தை வாங்கி விசுவாசிகளுக்கு என்று ஒரு அடைக்கல பட்டணமாக முதலூர் என்ற கிறிஸ்தவ கிராமத்தை உருவாக்கினார். அதனால தான் பேர் முதல் ஊர், கிறிஸ்தவர்களுக்கான முதல் ஊர். அதனால தான் முதலூர் என்று வந்திருக்கிறாரு. அந்த பேர் தெரியல அவங்களுக்கு. முதலூர் கிறிஸ்தவங்களுக்காக இப்படி பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவங்களை ஒன்று சேர்த்து ஒரு இடத்தை வாங்கி ஒரு கிராமத்தை அவர் உருவாக்கினார், கிறிஸ்தவங்க பாதுகாப்பாக இருக்க. அதுக்கு பேர் தான் முதலூர், முதலாவது உருவாக்கப்பட்ட ஊர். இந்த தாவீது சுந்தரானந்தம் சாத்தான்குளம் முதல் உவரி வழியாக, சாத்தான்குளத்திலிருந்து உவரி வழியாக திருச்செந்தூர் வரைக்கும் 70 கிராமத்தில் சுவிசேஷம் அறிவித்து 70 சபையை உருவாக்கி விட்டார். கவனிங்க ஊழியக்காரங்க, ஐயா சபை நடத்துறவங்களை கவனிங்க, சுவிசேஷங்களை கவனிங்க. அன்றைக்கு எவ்வளோ ஊழியம் சேர்ந்து எத்தனை சபையை உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சர்ச்சாவது நீங்கள் உருவாக்குறீங்களா? சிந்திங்க. 70 சர்ச்சை உருவாக்கி இருக்கிறார். கிராமம் கிராம சுவிசேஷம் அறிவித்து இயேசு அறிவித்து ஒவ்வொரு வழியாக திருச்செந்தூர் வரைக்கும் 70 சபைகள், 5670 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்ட சபையில் இருந்திருக்கிறாங்க. இவருடைய ஊழியத்தை எதிர்த்த ஜமீன்தார்கள் என்ன பண்ணாங்க? உயர் ஜாதி மக்கள், அதான் ஜாதி தான் அவங்களுக்கு முக்கியம், அதை வைத்து பாருங்க திருச்சபை. அப்போ ஓலை குடிசை தான் சர்ச். இப்போ இருக்க மாதிரி காரு கட்டடம் கிடையாது, குடிசைகளை தானே மக்கள் வாழ்ந்தாங்க. ஓலை குடிசைகளை சர்ச் 70 சர்ச்சை எரிச்சாங்க, தீ வைத்து எரித்தாங்க. இந்த ஜமீன்தார்கள் விசுவாசிகளை ஊற விட்டு துரத்தினாங்க, கொண்டு உபத்திரவம், வீட்டில் இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அத்தனை உபத்திரவப்பட்டாங்க. ஆலயங்கள் கொளுத்தப்பட்டது, கிறிஸ்தவ வீடுகள் எரிக்கப்பட்டது, துரத்தப்பட்டாங்க. அப்போ முதலூரில் மாத்திரம் கூட 3 முறை எரிக்கப்பட்டு திரும்ப 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 இந்த தாவீது சுந்தரானந்தர் அவர் திரும்ப திரும்ப அந்த ஆலயத்தை கட்டி இருக்கிறார். 3 முறை எரிக்கப்பட்டது முதலூரில் மாத்திரம். இந்த ஜமீன் மக்களின் உபத்திரவம் பெருகிறதுனால சபையை பாதுகாக்கணும், சர்ச்சை தீ கொளுத்துறாங்க, என்ன பண்றது? அதனால இவர் என்ன பண்ணாரு? தடிக்கம்பு சேனைன்னு ஒரு சேனையை உருவாக்கினார். கிறிஸ்தவ வாலிபர்களை கூப்பிட்டு, சிலம்ப நான் கற்றுத்தர்றேன். எதுக்கு? எதிர்த்து அடிப்பதற்கு அல்ல, தாக்குவதற்கு அல்ல. அவங்களுடைய தாக்குதலை தடுத்து சபையை பாதுகாப்பதற்கு தடிக்கம்பு சேனையை உருவாக்கி இளைஞர்களுக்கு சிலம்ப பயிற்சி கொடுத்து ராத்திரியில் நெருப்பு பந்தங்களை கொண்டு வந்து சர்ச்சை மேலே வீசுவாங்களாம். இவங்க சிலம்பம் அடித்து ஒன்றும் சேதப்படுத்தாதபடி அந்த நெருப்பை தள்ளி விடுவாங்க. அதுக்கு தான் இந்த சிலம்பத்தை கற்றுக் கொடுத்து ஒரு சேனை ஏற்ப. அதனால தான் ஒரு தடிக்கம்பு தாவீது என்பதாக அழைக்கப்பட்டவர். அதனால ஆலயங்களை அப்போ தாக்க முடியல, சுற்றி நின்று பாதுகாப்பாங்க. இவங்க பாதுகாத்து சபைகளை அவங்க சேதப்படுத்த முடியாதபடி பாதுகாத்து தான் சபைகளை அவங்க நடத்தி இருக்கிறாங்க. இந்த நாட்களில் எல்லா திருச்சபைகளும் அதனால் பாதுகாக்கப்பட்டது. அதனால என்ன பண்ணாங்க? இந்த தாவீது சுந்தரானந்தத்தை கொல்லணும், அப்பதான் இதை நிற்கணும்னு சொல்லி அவரை குறிவைத்தார்கள். அதுக்கு தந்திரமா இந்த ஜமீன்தார்கள் என்ன பண்ணாங்க? சிலர் அவங்க அடியாட்களை, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட மாதிரி உள்ள போயிரு, சர்ச்சுக்குள்ள போயிரு, நீ போய் ஞானஸ்தானம் எடுத்துக்க, உள்ள உட்கார்ந்தே நம்ம இந்த தீங்கு செஞ்சாதான் இவரை கொல்ல முடியும்னு சொல்லி, ஏனென்றால் வாலிபர்கள் அவருக்கு துணையா பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த அடியாட்களை இந்த ஜமீன்தார்கள் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மாதிரி கிறிஸ்தவர்களை போல ஆலயத்துக்குள்ள அனுப்பினாங்க. அந்த சமயத்தில் அவர் ஒரு கிராமத்தில், திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இரவு கூட்டம், அவர் சுவிசேஷ கூட்டம் முடிஞ்சு சாப்பிட உட்கார்ந்த போது கூட அவங்க வந்திருந்தவங்க தந்திரமாக உள்ள நுழைந்தவர்கள் சாப்பாட்டில் விஷம் கலந்து அவரை கொன்றார்கள். சாப்பாட்டில் விஷம் கலந்து கூடவே இருந்து அவரை கொலை செய்தார்கள். அதனால அவர் அவருடைய சரீரத்தை எடுத்து கொண்டு போய் திருச்செந்தூர் கடலுக்குள்ளே கல்லை கட்டி ஆத்துட்டாங்க. அவருடைய கல்லறை கூட கிடையாது, இப்போ அவருடைய கல்லறை கூட கிடையாது. அவர் தான் முதல் இரத்த சாட்சி திருநெல்வேலியில். 34வது வயசில் இரத்த சாட்சியாகி மரித்தார்.
1806 வருஷம், நல்ல 1806 வருஷம் முதல் இரத்த சாட்சியாக தாவீது சுந்தரானந்தம் மரிக்கிறார் திருநெல்வேலியில். 1806 வருஷம் அதே வருஷம் ரிங்கல் தோபை மிஷனரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கால் மிதிக்கிறார். அங்கே சுவிசேஷம் எல்லாம் உபத்திரம் ரத்தம், அதுதான் சபை வளர்ந்தது. இப்படிப்பட்ட பின்னர் வந்த ரேனியஸ் மிஷனரி மூலமா முதலூர் போல கிறிஸ்தவனுடைய பாதுகாப்புக்காக கிறிஸ்தவங்க தாக்கப்பட்டு அடிக்கப்பட்டதுனால கிறிஸ்தவ கிராமங்கள் உருவாக்கப்பட்டது. இடத்தை வாங்கி அதில் நீங்க குடியிருங்க, சொந்த ஊர்ல இருக்க முடியலன்னு. அப்படி வந்தது தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெத்லகேம், நாசரேத் ஊரு, எருசலேம் ஒரு ஊருக்கு எருசலேம், சொரண்டை, நல்லூர், மெஞ்ஞானபுரம், சாயர்புரம், டோனாவூர், இப்படி எல்லாமே ரேனியஸ் ஐயர் மூலமாய் உருவாக்கப்பட்ட அடைக்கல பட்டணங்கள். உபத்திரவத்தில் உண்டானது திருச்சபை. இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்படி இரத்த சாட்சியின் மூலமாய் உருவாக்கப்பட்ட திருச்சபை எப்படி இருக்கிறது? இதை உணர்ந்து கொள்ளாதபடி அரசியல் பண்ணி கொண்டிருக்கிற கள்ளர்களும் துன்மார்க்கனும் குடிகாரனும் வேசிக்கலனும் திருச்சபைக்குள்ளே டைசஸுக்குள்ளே நுழைந்து சபையை பாழாக்கி கொண்டிருக்கிற நீ, உன் குடும்பம் சபிக்கப்பட்டு போகும் என்பதை அறிந்து கொள். வாலிபனை எழும்பு. எவ்வளவு நாள் அமைதியாக இருக்க போகிறாய்? சபையின் அநியாயத்தை கண்டு அமைதியாக இருப்பாயோ? தாவீது சுந்தரனாரை போல எழும்பணும். சபைக்காக எழுப்புதல் வரணும். துன்மார்க்கரை அப்புறப்படுத்துங்க. சபை சாட்சியா நிக்க. கள்ளர்களை லஞ்சம் வாங்குற துன்மார்க்கனை குடிகாரனை சபை விட்டு விரட்டு. எதுக்கு உள்ள வச்சிருக்கிற? உனக்காக கர்த்தருக்கான வைராக்கியம் உனக்கு இல்லாவிட்டால் நீ என்ன கிறிஸ்தவன்? சுயநலவாதிகளாய் நாம மாறி போய்விட்டோம். ஆகவேதான் சபைகள் பாழாகுகிறது. லஞ்சம் வாங்குறவனும் குடிகாரனும் துன்மார்க்கன் அப்பாயின்மெண்ட்டுக்கு காசு, டிரான்ஸ்பருக்கு காசு என்று அன்றைக்கு மிஷனரிகள் ஆரம்பித்த பள்ளிக்கூடங்களை, கல்லூரிகளை, மருத்துவமனையை பாழாக்கி கொண்டிருக்கிற பொல்லாத தலைவர்கள், சபை தலைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கள்ளர்களும் குடிகாரனும் சபைக்குள்ளே பெருகிவிட்டான். வாலிபர்கள் எழும்பு, கர்த்தருக்காக எழும்பு. தாவீதை போல எழும்பு. ஆண்டவருக்காக ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட திருச்சபையை பாதுகாக்குவதற்கு எழும்பு. தைரியம் கொண்ட எழும்பு. ஜெபம் பண்ணு, முழங்கால் படியிடு, தைரியமாய் குரல் கொடு. குடிகாரனுக்கு சபையில இடமில்லை என்று சொல், கமிட்டியில இடமில்லை என்று சொல், துன்மார்க்கனுக்கு கமிட்டியில இடமில்லை என்று சொல். எங்க சபையை ஆளுகிறவர்கள் பரிசுத்தமா இருக்கணும் குரல் கொடு. எவ்வளவு நாள் சுயநலமாய் வாழ போறீங்க திருநெல்வேலி கிறிஸ்தவர்கள்? எப்படி வந்தது திருச்சபை? ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை, உயிரை கொடுத்து சம்பாதித்த திருச்சபை. எத்தனை கிறிஸ்தவங்க பாடுபட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு இயேசுவுக்காக, உபத்திரவத்தில் நின்றிருக்கிறார்கள். யோசித்து பாருங்க. இன்றைக்கு ஒன்று சொல்லித்தா உடனே ஊழியமே செய்யறதில்லை. இனி ஊழியமே வேண்டாப்பா, சர்ச்சுக்குள்ளே உட்காந்து ஆராய்ச்சி நடத்துவோம். என்ன கிறிஸ்தவன்? என்ன ஊழியக்காரன்? உயிருக்கு பயந்து இருக்கிறவன் ஊழியக்காரன் அல்ல. அவன் திட்டுவான், இவன் திட்டுவான், போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவான், கொண்டு போட்டோம், ஜெயிலில் கொண்டு போட்டுட்டோம். அங்கே போய் ஊழியம் செய்யலாம்ல, அங்கே ஆத்மா இருக்குல்ல. அன்றைக்கு பேதுரு போனார்ல, இயேசுவை கொண்டு போய் அடைச்சாங்கல்ல பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி. பேதுரு போனார்ல, பவுல் போனார்ல, அதுக்கு பைபிளை கையில் வச்சுட்டு பிரசங்கம் பண்ணுறோம்ல. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக. இயேசுவை அறிவிப்பதை நிறுத்த முடியாது. இயேசுதான் ஆண்டவர், அவர் தான் ரட்சகர், அவர் மூலமாக தான் மோட்சத்திற்கு வழி, அவரை எல்லாமல் வேறு வழியில் என்று சொல்வதற்கு தான் ஊழியம். அதுக்கு தான் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். அதுக்காக உயிரை கொடுக்க நம்ம ஆயத்தமா இருக்கணும். நிலைச்சிருங்க ஆண்டவருக்காக. இயேசுதான் முக்கியம்னு சொல்லுங்க. சபையில் உள்ள நுழைஞ்சா நமக்கு தான் அவமானம். இயேசு மட்டும் அவமானப்படலாமா? உங்க சபை மூலமா, அங்க இருக்கிற கள்ளர்கள் மூலமா? என்னைக்கு பெண்கள் எழும்புங்க, வாலிபர்கள் எழும்புங்க, ஜெபம் பண்ணுங்க. வைராகியம். எங்க சபையில் கள்ளனும் ரட்சிக்கப்படாதவனு கமிட்டியில் இருக்கக்கூடாது. ஓப்பனா ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, அறிக்கை இடுங்க, நோட்டீஸ் அடிச்சு ஓட்டுங்க. கள்ளனும் துன்மார்க்கனும் எங்க சபை கமிட்டியில் இருக்கக்கூடாது என்று உபவாச ஜெபம் என்று ஓட்டுங்க. புரட்சி வரட்டும், ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் வரட்டும். இன்னும் எவ்வளவு நாள் சும்மா இருக்க போறீங்க? திருநெல்வேலி திருச்சபை சும்மா வந்ததா? தியாகத்தோட ரத்தம் சிந்தி அன்னைக்கு உயிர் கொடுத்து உருவாக்கின திருச்சபைகள் இன்னைக்கு கள்ளர்கள் பாழாக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்பாயின்மெண்ட்டுக்கு காசுக்கு, டிரான்ஸ்பர் காசு வாங்குற பொருளாதவர்கள் நாசமாய் போகட்டும் சபையை விட்டு. ஜோமனின் எவ்வளவு நாள் சும்மா இருப்பாரு? இயேசுவை அவமானப்படுத்துகிற பொல்லாதவர்களுக்கு சபையில என்ன வேலை? போய் அரசியல் பண்ணிட்டு கட்சி ஆரம்பிக்கட்டும். சபைக்குள்ள என்ன வேலை அவனுக்கு, துன்மார்க்கனுக்கு? இனிமேல் அமர்ந்திருக்கிற வாலிபர்கள் எழுமுங்க, வாலிப பெண் பிள்ளைகள் எழுமுங்க, தாய்மார் எழுமுங்க, நோட்டீஸ் அடிச்சு ஓட்டுங்க. எங்க கமிட்டியில் ரட்சிக்கப்படாத வரக்கூடாது, குடிகாரம் இருக்கக்கூடாது, அதுக்கு நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோன்னு நோட்டீஸ் அடிச்சு கொடுங்க. மாற்றத்தை உண்டாக்குங்க. இன்னும் எவ்வளவு நாள் சும்மா இருக்க போகிறோம்? எழும்புன ஆண்டவருக்காக ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை. ஒவ்வொரு திருச்சபைக்கு பின்னால ரத்த சாட்சிகள் இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுங்க. உபத்திரவம் இல்லாமல் என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? உபத்திரவம் இருக்கும். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, என்ன உபத்திரம் வந்தாலும் நான் முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டேன். இந்த இயேசுதான் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுதான், அவரோட வாழுவேன், அவருக்காக எத்தனை பாடுகளை சகிப்பேன்னு நில்லுங்க. இயேசு வரும்பொழுது உங்களை கூப்பிடுவார், என் மகனே, என் மகளே, வா, நீ வா, என்னோடு கூட வா. அவங்க தான் அப்படி வருகையில் காணப்பட முடியும். அவங்க தான் பரலோகத்தில் நடக்கிற அநேகத்தெல்லாம் பார்த்து கொண்டு நமக்கு என்னன்னு இருக்கிற சுயநலவாதிகளும் கைவிடப்பட்டுருவீங்க. அறிந்து கொள்ளுங்க.
எவ்வளவு நாள் சுயநலவாதியா இருக்க போறீங்க? நமக்கு கல்யாணத்துக்கு லெட்டர் கொடுக்கணும், வெறும் கல்ற தோட்டத்துக்கு கல்யாணத்துக்குமா சபையில் இருக்கிற? அதை விட ஒரு கேவலமான காரியம் என்ன உண்டு? இயேசுவுக்காக வைராக்கியம் கொள்ளணும். இயேசுவுக்காக பாவத்தை எதிர்த்து ரத்தம் சிந்துகிற அளவுக்கு நீங்க துணியலன்னு பவுல் சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஜெபிக்கலாமா? எல்லாம் எழுந்துருங்க. அடுத்த வாரம் இன்னும் தொடர்ந்து சில காரியத்தை பார்க்கணும். எழும்புங்க. இயேசுக்காக ஒரு சேனை எழும்பட்டும். வைராக்கியம் உள்ளவர்கள் மறிக்கும் ஆயத்தமாக இருக்கிற ஒரு கூட்டம் எழும்பட்டும். பாவத்தை எதிர்க்கிற கூட்டம், துன்மார்க்கத்தை எதிர்க்கிற கூட்டம் எழும்பட்டும். எல்லாம் எழும்புங்க. ஒரு நிமிடம் வலதுகரம் வைத்துங்க. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் ரத்தம் சிந்தி ரத்த சாட்சிகளாய் மறித்த தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில், தென்காசி மாவட்டத்தில் ரத்த சாட்சியா மறித்தவர்கள் ஏராளம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன், பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், பாவத்தை எதிர்க்க ஒப்பு கொடுக்கிறேன், சுவிசேஷத்தை அறிவிக்க ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவுக்காக ரத்தம் சிந்த வேண்டியது வந்தாலும் அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. தகப்பனே, யார் யார் அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்கள் அவர்கள் மேல் நம்முடைய ஆவியை ஊற்றுவீராக, வல்லமையின் ஆவியினால் நிரப்புவீராக, ஆவிக்குரிய வைராக்கியத்தை கொடுப்பீராக, ஆவிக்குரிய பலனை கொடுப்பீராக. இயேசுவுக்காக நாங்கள் மரிக்கவும் ஆயத்தம் என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெற்ற வாலிபர்கள் எழும்பட்டும். இயேசுவுக்காக உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உம்முடைய வருகைக்கு என்று ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.